எம்ங்கிறது 7 cross 5 மேட்ரிக்ஸ் அதோட ரேங்க் 3ன்னு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது 5 cross 7 மேட்ரிக்ஸ் அதோட ரேங்க் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரேங்க் ஆஃப் mn இதோட அதாவது மேட்ரிக்ஸ் எம்மையும் என்னையும் ப்ராடக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதோட ரேங்க் என்னன்னு நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அது என்னன்னா ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் வந்து m cross n எடுத்துக்கிறேன். பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் வந்து n cross pன்னு எடுத்துக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு ப்ராடக்ட் அங்க பாசிபிள். ஓகே, அதனால இப்ப a இன்டு பிங்கிறது நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். இதோட ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து எப்படி இருக்கும்னா less than or equal to minimum of rank of a, rank of b. Okay. இந்த rank of product of ab ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது less than or equal to minimum of rank of a, rank of b. இது ரெண்டுத்தோட மினிமம் வேல்யூ எவ்வளவோ அதுதான் rank of product of a, b ஓட greatest வேல்யூவா இருக்கும். ஆல்சோ ஒன்னொன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா rank of product of ab is equal to அதாவது if rank a is equal to n. nங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் இருக்குல்ல காலம் வேல்யூ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குல்ல இந்த n தான் இந்த n. சப்போஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏபிக்கு ரேங்க் எடுத்தோம்னா அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா ரேங்க் ஆஃப் பியா இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் ரேங்க் ஆஃப் பியோட வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா அப்ப அதோட ப்ராடக்ட் இருக்குல்ல இதோட ரேங்க் வேல்யூ என்னவா இருக்கும்னா ரேங்க் ஆஃப் ஏயா இருக்கும். ஓகே, இந்த சூப்பர் ட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்ப இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க எம்னு கொடுத்துருக்காங்க. எம்மோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க எம்ங்கிறது 7 cross 5 மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதோட ரேங்க் என்ன ரேங்க் வந்து 3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன என்னங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் வந்து 5 cross 7 அதோட ரேங்க் வேல்யூ என்னது 5. அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் வேல்யூவும் ஈக்குவலா இருக்குதா அப்ப இங்க மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் m இன்டு n வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேங்க் ஆஃப் m ஓட வேல்யூ 3 ரேங்க் ஆஃப் n ஓட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த 5 இருக்குல்ல இந்த 5ம் இந்த 5ம் ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம சிம்பிளா ரேங்க் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் m இன்டு n ஓட வேல்யூ என்னவா இருக்கும் இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா ரேங்க் ஆஃப் m இருக்கும். ரேங்க் ஆஃப் m என்ன 3. அப்ப இந்த கொடுத்திருக்க கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னா 3 இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.